தேவையில்லாத ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் எல்லாம் முடிந்த பிறகு இவர் மீண்டும் அதை துவக்கி வைக்கிறார். அதிலும் ஒருவேளை அவருக்கான அந்த அரசியல் நிர்பந்தம் காரணமாக அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி செய்ய வேண்டும்? இதிலே ஆளுநரை கண்டித்தல்லவா அறிக்கை விட வேண்டும். ஆளுநர் தானே வேந்தராக இருக்கிறார். அப்படியானால் அதை ஆளுநரை கண்டித்து அறிக்கை விடுவதை விட்டுவிட்டு அல்லது ஆளுநரை கண்டிப்பதை விட்டுவிட்டு ஆளுநரை போய் சந்திப்பது என்பது அவர்கள் அரசியலில் அரிச்சுவடி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் தன் அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியான பாதையில் அந்த பிரச்சனையை, அந்த பெண்ணுக்குரிய நீதியை நிலைநாட்டுவதற்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற அரசியல் நாடகங்களை நாங்கள் பொருட்டாக மதிக்கிறோம். ஆளுநரும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாரு, சந்திக்கிறார் அப்படின்னா அதிமுகவுக்கு கொடுத்திருக்காரு, முன்னாடி பாஜக கொடுத்திருக்காரு, அவங்க எல்லாம் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த வரிசையில எதிர்கட்சி வரிசையில விஜயும் இன்னைக்கு இருக்காரோ? இல்ல, இருக்கலாம். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவரை ஆளுநர் என்றே தந்தி டிவியினுடைய செய்தி ஆசிரியராக பார்க்கிறீர்கள். ஆனால் நாட்டு மக்கள் அவரை பாஜகவின் செயல் தலைவராகத்தான் பார்க்கிறார். எனவே அந்த செயல் தலைவரினுடைய திட்டத்தில் தம்பி விஜயும் போய் சேர்ந்திருக்கிறார் என்பதாகத்தான் பொதுமக்கள் பார்க்கிறார்கள். அந்த பார்வைதான் திமுகவின் பார்வை. ஒரு செய்தியினுடைய முக்கியத்துவம் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் பெட்டி பெட்டியா புகார் மனு கொடுக்கிறோன்றப்போ அதற்கான ஒரு முக்கியத்துவம் கிடைத்தது. விஜய் ஆளுநரை சந்திக்கிறான்றப்போ செய்தி ரீதியாகவும் பொதுமக்கள் மத்தியில் இது எப்படி போகும்? விஜய் ஆளுநரை சந்தித்து விட்டார், இந்த அரசு மேல நடவடிக்கை எடுக்க சொல்றாரு அப்படின்ற கேள்விகளா வரப்போ பொதுமக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? நான் ஒண்ணு கேக்குறேம்மா, பொட்டி பொட்டியா கொண்டு கொடுத்தாரு. அந்த பெட்டி பெட்டியா கொடுத்ததுல பொட்டி பொட்டியா என்ன நடவடிக்கை வந்தது? முதல்ல அதை சொல்லணும்ல. ஆளுநர்கிட்ட போனது சரி, அந்த பெட்டி இப்ப எங்க இருக்கு? இந்த ஒரு சினிமா படத்துல கேட்பான், கடைசியா அந்த அம்மாவை யாரு கையில வச்சிருக்காருன்னு. அந்த மாதிரி இந்த பெட்டி இப்ப எங்க இருக்கு? இந்த பெட்டி மேல என்ன நடவடிக்கை? அப்ப அந்த பெட்டியும் பொய், பெட்டியை வாங்கினதும் பொய், எதுவும் உண்மை இல்லை என்பது தெரிந்ததனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த பெட்டியை ஆளுநர் வாங்கிய பிறகும் ஓட்டு பெட்டியில் திமுகவிற்கு ஓட்டு குத்தினார்கள். எனவே இந்த பெட்டி அரசியலும் எடுபடாது, இப்படி பெட்டி அரசியலும் எடுபடாது. நாட்டு மக்களிடம் நேர்மையாக உண்மையாக நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு வரவேற்பு இருக்கும். தேவையில்லாத நாடக அரசியல்கள் மக்களிடம் எடுபடாது. அந்த அளவிற்கு இந்த திராவிட மாடல் அரசு நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் இதை பற்றி கவலைப்பட